ஆக்சுவலாக வந்து ஓடி விளையாடு பாப்பாவுக்கு வந்து பரதநாட்டியம் ஆடினோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக அவருக்கு டெடிகேட் பண்ண அந்த சாங்கை உங்களுக்கு வந்து பரதநாட்டியம் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். நேற்றுக்கு யோசித்தேன் இந்த பாட்டு. ஆக்சுவலாக இந்த பாட்டு தான் அவர் சொல்லி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். சாமியை வர சொல்லடி, இவ்வளோதான். எந்தன் சாமியை வர சொல்லடி, சாமியை வர சொல்லடி, எந்தன் சாமியை வர சொல்லடி. இது வந்து 7 தடவை வரும், ரைட்டா? ஸோ வந்து கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்து. நான் வந்து இனோவேட் பண்ணப்பேன். ஸோ இந்த மாதிரி இனோவேட் பண்ணி நம்மளே ஆட் பண்ணுறது வந்து விருத்தம் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க பாட்டு பாடுறதில்ல, டான்ஸில் அதுக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன பிள்ளை 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? இந்த 4 வார்த்தை இருக்கு இல்லையா, சாமியை வர சொல்லடி, எந்தன் சாமியை வர சொல்லடி. அதை வந்து சாமிக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடு, அதுக்கப்புறம் வர்றதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடு, சொல்கிறதுக்கு 3rd இம்பார்ட்டன்ஸ் கொடு, அப்புறம் வந்து 4th வந்து எந்தனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. ஸோ 4 ஞாபகம் வச்சுட்டா போகிறோம். 4 ஞாபகம் வச்சுக்கிறோமா? ஸோ அந்த எண் தன் அப்படின்றது வந்து 52 வயசில் தான் புரியுது. அது ஏன் எந்தன் சுவாமி அப்படின்னு, என் தன் சுவாமி அது. ஆனால் அது அந்த ஃபஸ்ட் 3 வேர்ட்ஸ் ரிமெம்பர் கரெக்ட்லி சாமியை வர சொல்லடி தான். அதுக்கப்புறம் அப்படி மடங்கி வரும், எந்தன் சாமியை வர சொல்லடி, ரைட்? ஸோ இதை வந்து நம்ம டான்ஸ் ஆக்சுவலாக செஞ்சோன்னா முதல்ல எப்படி செய்வோம்? சாமியை வர சொல்லடி, அப்புறம் வந்து சாமியை வர சொல்லடி, 3rd டைம் வந்து சாமியை வர சொல்லடி, 4th வந்து எந்தன் சுவாமியை வர சொல்லடி. Okay, you came to the final conclusion lastly. Okay, God இருக்கு, God வருவாரா அப்படின்னு நீ சொல்லுவியா? ஆன்சர் வந்து எந்தன்ல தான் இருக்குது இல்லையா? இந்த ஒரு 4 வேர்டில் என்டையர் ஹிந்து ஃபிலாசபி, இன்னும் என்டையர் ரிலீஜியஸ் ஃபிலாசபி கொண்டு வந்து இப்போது சோஷியலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து நீ வந்து டான்ஸுக்குள்ளே கொண்டு வர. பைலிங்குவலாக எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, என்ன இப்போ எந்தன் சாமி, ரைட்? என்ன பார்த்தவங்க சாமி, இங்கிலீஷில் சாமி, என்ன பார்த்தவங்கள வர சொல்லு. அதுக்கப்புறம் வந்து தெர் இஸ் அஸ் ஐடியா ஆஃப் மீ டூ, ரைட்? நான் இல்லையான்னு தெரியல, அது சாமியா இல்லையா. இதை வந்து சோஷியலாஜிக்கலாகவும் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். சோஷியலாஜிக்கலி very big challenge to the society, the strategic policy, international strategic policy. ஆனால் இது வந்து துவைத்தா அத்வைத்தாலையும் கொண்டு வரலாம், ரைட்? சாமியை வர சொல்லடி, எந்தன் சாமியை வர சொல்லடி. கரெக்ட்? 7. இது ஒரு சின்ன வேர்டில் இவ்வளவும் சொல்லிடலாமான்னா சொல்லிடலாம். இதுதான் பரதநாட்டியம். இது வந்து 4ஆம் கிளாஸ்லாம் புரியலை எனக்கு. ஓடி விளையாடு பாப்பாலாம் இங்கே சொல்லின்னு தரல. அது அவரை நினச்சிட்டு சம் ரீசன் அவரை நினச்சேன் நான். அப்படி மூஞ்சி மட்டும் ஃபோக்கஸ் பாவம் வந்து அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்றதுனால. ஆக்சுவலாக என் கிளாஸில் வந்து சுஜாவும் சுஜா தங்கச்சியும் தான் ரொம்ப ரொம்ப அழகாக ஆடுவாங்க. ஸோ மெயின் ஸ்டேஜில் டான்ஸ் எல்லாம் சுஜாவும் சுஜா தங்கச்சியும் தான் ஆடுவாங்க. அவங்க இப்போ நியூஜெர்சியில் இருக்கிறாங்க, வெரி குட் டான்ஸ் போத் ஆஃப் தெம். அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் கிளாஸ், அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி கொடுப்பாரு. நாளில் வந்து கும்பலோட கோவிந்தா, எங்கள் அம்மா வந்து பேண்ட் ஷர்ட்டில் போய் கொடுப்பாங்க எனக்கு. என் பக்கத்தில் வந்து 2 இன்ஜினியரிங் பசங்க, நான்லாம் வந்து 4th 5th படிக்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் பையன் 2 பையன் நெட்டையர் கையோ நீட்டு நம்மளுக்கு தட்டும். ஒரே ஹாலில் டான்ஸ் ஆட ஒரு 10 பேர் சேர்ந்து கும்பலோட கோவிந்தால ரொம்ப. ஸோ நீ வந்து என்கிட்ட வந்து எனக்கு நல்லா ஆட தெரியுமா கேட்டால் தெரியாது. அதனால் அவ்வளோ
அழகாலாம் பெர்ஃபார்ம் பண்ணனா தெரியாது, மேக்கப்பே ஒழுங்காக போட தெரியாது. என் பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக மேக்கப் பண்ணுது, என் பிள்ளைங்களோட டீச்சருக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஒரு கேர்லெஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் நான் அந்த ஆர்ட்டில். ரொம்ப பியூட்டிஃபை பண்ணிக்க தெரியாது எனக்கு, ஆனால் என்ஜாய் பண்ண தெரியுமா. அது அது எங்கள் அம்மா சொன்னாங்க ஆக்சுவலி, நீ வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு, என்ஜாய் பண்ண ஆர்ட் அப்ரிசியேஷன் வந்து பர்சனல் ஜாய், ரைட். அது என் பிள்ளைங்கிட்டையும் நான் சொன்னேன், மக்களே நீங்கள் வந்து ஆர்ட் அப்ரிசியேஷன் கிடச்சா போகிறோம், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷனல். அவங்கள ஆனால் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கூப்பிட்டு போனாங்க அவங்க டீச்சர், வெரி வெரி குட் டீச்சர், ஷீஸ் வெரி குட். அவங்க ரொம்ப சிஸ்டமிக்காக ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நானும் சும்மா பாலங்குண்டே மிலிட்ரி கோக்கிட்ட ஜாலியாக படித்தது நான். அதுலேயும் நல்லா ஆர்டர் பொண்ணுங்களும் இருந்தாங்க. ஸோ கன்க்ளூசிவாக 8th டைம் எப்படி பண்ணுவீங்கன்னா, த ஹோல் திங் புட் டுகெதர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரைட். சாமியை வர சொல்லடி எந்தன் சாமியை வர சொல்லடி.